ஒரு கார் டிரைவர் எடுத்த ராங் டர்ன் உலகப்போரே உண்டாகிறதுக்கு காரணமா இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்கக்கூடியதுனால வரக்கூடிய காற்று உலகத்தின் வேறு ஒரு மூலையில பெரும் புயல் உருவாகுவதற்கு காரணமாக அமையுங்கிறது தான் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒரு கார் டிரைவர் எடுத்த ராங் டர்ன் பெரும் உலகப்போரே உண்டாகுவதற்கு காரணமாக இருந்தது தான் இந்த பட்டர்ஃப்ளை எஃபெக்டின் சிறந்த உதாரணம். 1914 வருஷம் ஜூன் 28 ஆஸ்திரியாவோட அரியணை வாரிசான பிரான்ஸ் ஃபெர்டினாண்டும் அவரோட ஒய்ஃப் சோஃபியும் போஸ்னியா நாட்டின் தலைநகர் சரையேவோவின் தெருக்களில் கார்ல பரேட் போறாங்க. அப்போ போஸ்னியாவில் ஆஸ்திரியா ஹங்கேரியின் அதிகாரத்தை எதிர்த்த போராட்டக்காரர்கள் சிலர் பிரான்ஸை கொல்வதற்கு திட்டமிட்டு அவர் வந்த கார் மேல கையெறி குண்டை வீசுறாங்க. ஆனா அந்த கிரனேட் தவறுதலாக பிரான்ஸ் வந்த காருக்கு பின்னாடி வந்த கார் மேல விழுந்து வெடிச்சிருது. அந்த குண்டு வெடிப்புல நிறைய பேர் காயமடைகிறாங்க. கார் பரேட் முடிஞ்சதும் முடியிலவரசர் பிரான்ஸும் அவரோட மனைவி சோஃபியும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் குண்டுவெடிப்பில் காயமடைந்தவர்களை பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் இந்த தகவலை பிரான்ஸ் ஃபெர்டினாண்டின் கார் டிரைவருக்கு யாருமே சொல்லலை. இதனால அந்த கார் டிரைவர் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நேரான வழியை விட்டுட்டு ஒரு ஜங்ஷனில் தவறுதலாக ரைட் சைட் டர்ன் பண்ணி நிப்பாட்டுறாரு. அப்போ அந்த கார் நின்ன இடத்துக்கு பக்கத்தில் தான் கவ்ரிலோ பிரின்சிப்ன்றவன் நின்றுட்டு இருந்தான். அவன் யாருன்னா காலையில் பிரான்ஸை கொல்ல திட்டமிட்டு அந்த சதியில் தோத்து போனவன். அவன் தனக்கு கிடைச்ச 2வது சந்தர்ப்பத்தை மிக சரியா பயன்படுத்தி பிரான்ஸையும் அவரோட மனைவி சோஃபியவும் துப்பாக்கியால சுட்டு கொண்டுறான். இந்த சம்பவத்தினால செர்பியா மேல ஆஸ்திரியா போர் தொடுக்குது. அதற்கப்புறம் நடந்தது எல்லாமே ஹிஸ்டரி. உங்க லைஃப்ல நீங்க பட்டர்ஃப்ளை எஃபெக்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்களான்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதே மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.